வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே ஒரு ராஜகீய தன்மையை உடையவர்கள். அவர்களுடைய நடத்தை, பேச்சு, நடைமுறை, எண்ணங்கள் அனைத்திலும் ஒரு அரச கம்பீரம் ஒளிந்து இருக்கும். எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர்களை தனியாக அடையாளம் காண முடியும். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு விசித்திரமான காந்த ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். அவர்கள் நடக்கும்போது பலரின் பார்வை அவர்களையே பின்தொடரும். இதற்கு காரணம் அவர்கள் உள்ளார்ந்த தன்னம்பிக்கை மற்றும் தன்னிலை உணர்வு. உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்ற மன உறுதி அவர்களிடம் மிக வலிமையாக இருக்கும். அதனால்தான் பல சமயங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறருக்கு ஒரு தலைவராகவும் வழிகாட்டியாகவும் மாறிவிடுகின்றனர். சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையில் சிங்கம் என்ற சொல்லுக்கே உரியவர்கள். அவர்கள் மனதின் பெருமை, துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவை மிகுந்த அளவில் இருக்கும். ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு சமூகத்தில் இவர்களிடம் இருப்பது அந்த இடத்திற்கு ஒரு பெருமையாகவே கருதப்படும். தங்கள் சுற்றத்தாரை காப்பாற்றும் ஒரு காவலன் போலவும், தங்கள் நண்பர்களுக்கு ஆதரவாக நிற்கும் ஒரு வலிமையான தூணாகவும் இருப்பார்கள். பெருந்தன்மை இவர்களிடம் முக்கிய குணம். மற்றவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தயங்கும் போது கூட சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய மனதுடன் முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்களை பலர் மதித்து மரியாதை செய்து, இந்த மனிதர் இருந்தால் நமக்கு பயமில்லை என்ற நம்பிக்கை கொள்ளும் நிலை உருவாகும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் புகழும் பெருமையும் மட்டுமல்ல, அதற்குள் ஆழமான பொறுப்புணர்வும் இருக்கும். அவர்கள் எந்த வேலைகளை எடுத்தாலும் அதை முழு மனதுடன் செய்வார்கள். பாதியில் விடுவது இவர்களுக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டுமென்றால் அதற்காக கடைசி வரை போராடுவார்கள். இதனால் பல தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியை அடைவது இவர்களின் வாழ்க்கையில் சாதாரணமாகவே நடக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் தங்கள் முடிவுகளிலேயே பிடிவாதமாக இருப்பார்கள். ஆனால் அந்த பிடிவாதம் பல சமயங்களில் அவர்களை உயர்த்தும் சக்தியாகவே மாறிவிடும். சிம்மராசிக்காரர்கள் அன்பும் பாசமும் கொண்டவர்கள். அவர்கள் நேர்வரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் எந்த தியாகமும் செய்ய தயங்க மாட்டார்கள். தங்களுக்கு முக்கியமானவர்கள் சிரமத்தில் இருந்தால் முதலில் உதவி செய்ய ஓடி வரும் மனிதர்கள் இவர்களே. அதே நேரத்தில் தங்களை ஏமாற்றுவோரை அவர்கள் எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். நம்பிக்கை இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் அந்த உறவை பழையபடி வைத்துக் கொள்வது இவர்களுக்கு சுலபம் அல்ல. பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்கும் குணம் கொண்டவர்கள். நிர்வாகம், அரசியல், வியாபாரம், கலை, மேடை பேச்சு போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். மக்கள் முன் நிற்கும் வேலைகளில் அவர்கள் பிரகாசிப்பார்கள். தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் இடம் கிடைத்தால் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் ஒரு பெரிய சாதனையாளர்களாக மாறக்கூடியவர்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய உறுதி, ஆற்றல் மற்றும் முன்னேற்றம் வேண்டும் என்ற தாபம். சில நேரங்களில் சிம்மராசிக்காரர்கள் ஒரு சிறிய குறையும் இருக்கும். அது அவர்களுடைய பெருமை உணர்வு. உங்கள் தங்களை யாரும் குறைத்து மதித்து இவர்களுக்கு மிகவும் பிடிக்காது. யாராவது அவமதித்தால் அதை கடந்து செல்ல முடியாமல் மனதில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இதுவே அவர்களை மேலும் உயர வேண்டும் என்ற உந்துதலாக மாறும். நான் யார் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் நடத்தும். மொத்தம் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிறரை வழிநடத்தும் ஒரு வழி போல இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் உற்சாகம் இருக்கும், தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ராஜகம்பீரம், பெருந்தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை, இந்த 4 குணங்களும் சேர்ந்துதான் சிம்ம ராசியின் உண்மையான அடையாளம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளத்தில் வெளியில் தெரியாத பல ஆழமான குணங்கள் இருக்கும். வெளியில் பார்த்தால் அவர்கள் மிகவும் தைரியமாகவும் எதற்கும் அஞ்சாதவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிகவும் மென்மையான மனசும் இருக்கும். அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த மனிதருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இதுவே அவர்களின் பெரிய பலமும் சில நேரங்களில் பலவீனமும் ஆகிவிடும். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் சில நேரங்களில் அந்த நம்பிக்கையை துரோகம் செய்தால் அது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் அந்த வேதனையை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு மீண்டும் தங்களை வலிமையாக்கி மாற்றிக்கொள்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆபத்துகள் மற்றும் சோதனைகள் வருவது இயல்பானது என்று பல ஜோதிடர்கள் கூறினாலும் காரணம் அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு பிறந்தவர்கள் அல்ல, பெரிய நிலைக்கு செல்லும் மனிதர்களாக இருப்பார்கள். அந்த பாதையில் சோதனைகளும் வரும். ஆரம்ப வயதில் நண்பர்கள் மூலம் ஏமாற்றங்கள், பண விஷயங்களில் தடைகள் அல்லது முயற்சிகள் பல தடவை தோல்விகளையும் நிலை போன்றவை நிகழலாம். ஆனால் இந்த எல்லா சோதனைகளும் அவர்களை தளரச் செய்வதற்காக அல்ல, மாறாக அவர்களை மேலும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்கான இருக்கும். இந்த சோதனைகளை கடந்து சென்ற பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் பெரிய உயரத்தை அடையும் வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் என்ற விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷ சக்தி இருப்பதாக பலர் நம்புகிறார்கள். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென அவர்களின் நிலை மாறும். நீண்ட காலம் முயன்றும் கிடைக்காத வெற்றி திடீரென கிடைக்கலாம். மரியாதை, புகழ், பணம், சமூகத்தில் உயர்ந்த நிலை போன்றவை ஒரே நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு அல்லது நடுத்தர வயதில் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த காலத்தில் அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியாக மாறும் வாய்ப்புகள் அதிகம்.
அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் எண்கள் பற்றியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விசேஷங்கள் ஏற்படுகின்றன. தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு போன்ற இந்நிறங்கள் இவர்களுக்கு மிகவும் சக்தி தரும் நிறங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிறங்கள் இவர்களின் ஆற்றலை அதிகரிக்கவும் தன்னம்பிக்கைகளை உயர்த்தவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. எண்களில் 1, 3, 5, 9 போன்ற எண்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களும் அவர்களுக்கு பல முக்கியமான தொடக்கத்திலிருந்து பல நல்ல நாட்களாக பார்க்கப்படுகின்றன. சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண பாதையை மட்டும் கடக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை பல சோதனைகளையும் வெற்றிகளையும் சேர்ந்து ஒரு பெரிய பயணம் போல இருக்கும். அந்த பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒரு வலிமையான மனிதராகவும் பலரால் மதிக்கப்படும் மனிதராகவும் மாறுவார்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைவராகவும் ஒரு பாதுகாப்பான ஆதரவாகவும் இருப்பார்கள். அதனால் தான் சிம்ம ராசி பல ஜோதிடங்களில் ராஜ ராசி என்று அழைக்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையாக தெரியாத சில பலவீனங்களும் இருக்கும். அவர்கள் மிகவும் தைரியமாகவும் வலிமையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் பெருமை உணர்வு அதிகமாக இருக்கும். யாராவது தங்களை குறைத்து மதித்தால் அல்லது அவமதித்தால் அதை அவர்கள் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். அந்த விஷயம் அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் கோபம் அதிகமாகும் நிலையும் ஏற்படலாம். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. சில நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் பழையபடி அமைதியாகி விடுவார்கள். அவர்களின் மனம் உண்மையில் மிகவும் நல்லது. அதனால்தான் அவர்கள் அதிக நேரம் ஒருவரை வெறுக்க முடியாது. சிம்ம ராசிக்காரர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான விஷயம் அவர்களின் பழக்கங்கள் மற்றும் எண்ணங்கள் ஆகும். அவர்கள் பெரிய கனவு காண்பார்கள். நான் வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும். இந்த எண்ணமே அவர்களை தினமும் முன்னேறச் செய்யும் சக்தியாக மாறும். அவர்கள் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டால் அதை அடையும் வரை முயற்சி செய்வார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் கைவிடும் இடத்தில் கூட சிம்மம் ராசிக்காரர்கள் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள். இதுவே அவர்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் ரகசியம். வாழ்க்கையில் பெரும் விருப்பங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட காலம் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திடீரென பெரிய மாற்றம் வரும். அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஆகலாம், ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு ஆகலாம், அல்லது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்கும் தருணமாக இருக்கலாம். அந்த ஒரு திருப்பமே அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதனால்தான் பலர் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு நாள் திடீரென உயர்ந்து நிற்கும் வாழ்க்கை என்று கூறுவார்கள். மற்ற ராசிகளுடன் பொருத்தம் என்ற விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தைரியமான மற்றும் உணர்ச்சி புரிந்து கொள்ளும் ராசிகளுடன் நல்ல உறவை உருவாக்குவார்கள். குறிப்பாக மேசம், தனுசு போன்ற ராசிகளுடன் அவர்களுக்கு நல்ல நட்பு மற்றும் உறவு உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் சில நேரங்களில் மிகவும் அமைதியான அல்லது மிகுந்த பிடிவாதம் கொண்ட ராசிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் மனதில் வைத்து கொண்டால் எந்த உறவையும் நல்ல முறையில் நடத்தும் திறமை உடையவர்கள். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிங்கத்தின் ஆவி கொண்டவர்கள். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள். தைரியம், பெருமை, அன்பு, தலைமைத்திறன் இந்த 4 குணங்களும் சேர்ந்து அவர்களை ஒரு விசேஷமான மனிதராக மாற்றுகின்றன. அவர்கள் இருக்கும் இடத்தில் உற்சாகமும் நம்பிக்கையும் இருக்கும். பலருக்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஊக்கமாகவும் மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருப்பது போல உணர்வீர்கள். நன்றாக இருந்தாலும் கூட அடிக்கடி மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருப்பீர்கள். சனி 8இல் இருப்பதால் மனம் ஒருவிதமாகத்தான் இருக்கும். 30 வயது கடந்தவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பல், வாய், அசிடிட்டி, சைனஸ், ஒற்றை தலைவலி, நரம்பு தொடர்பான விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் செல்போன் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும். வண்டிகளில் செல்லும் போது சிக்னலில் நிற்காமல் செல்வது, அதீத வேகமாக செல்வது, மற்றவர்களுடன் தர்க்கம் ஏற்படுவது போன்ற நிலைமைகள் இருப்பதால் கவனம் தேவை. எச்சரிக்கையாக இருப்பது நன்மைகளை தரும். நவகிரகத்தில் இருக்கும் கேது, குரு பகவான் வழிபாடு நன்மைகளை தரும். நரம்பு தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாதவற்றை யோசிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. எதையும் யோசிக்காமல் ஜாலியாக இருப்பது நன்மைகளை தரும். பெற்றோர் பெரியோர் பிஸியாக இருப்பார்கள், நம்மை கண்டுக்காது போன்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் படிப்பு, தொழில், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவருடன் பயணம் மேற்கொள்வது, சுற்றுலா செல்வது, தொலைதூர பயணங்கள் போகும் யோகங்கள் உண்டாகும். உறவுக்காரர்களை சென்று பார்த்துவிட்டு வருவீர்கள். மலை கோவில்களுக்கு சென்று வரும் அமைப்பு உள்ளது. உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களிடம் அன்பாக இருப்பவர்களிடம் எல்லாம் அன்பாக பழகுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்களை, நல்ல நபர்களை வைத்துக் கொள்வதும் நல்லது. 8இல் நிறைய கிரகங்கள் இருக்கும் போது நிறைய தொந்தரவுகள் அளிக்கும். உங்களிடம் நல்ல உறவுகளில் இருப்பவர்களிடம் உங்கள் நேரத்தை செலவிடுவதும் நல்லது. குறிப்பாக சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனி இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் வரைக்கும் கேது இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும்.
54 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாகனத்தில், தொழிலில், குடும்பத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. துணை சொல்வதை கேட்டு நடப்பதும் நல்லது. அவர்கள் உங்கள் நன்மைக்காகவே சொல்வார்கள் என்பதால் அதை கேட்பதும் நல்லது. உறவுகள், நண்பர்கள் உங்களை உசுப்பேற்றுவதை நம்பாமல் இருப்பதும் நன்மை. குரு 12 கடகத்தில் உச்சம் பெறுவதால் தாய்வழி உறவுகள், இரத்த பந்த உறவுகளில் மேன்மை ஏற்படும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஏற்றம் பெறுவீர்கள். நிம்மதிகள் ஏற்படும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். இதுவரை இருந்து வந்த நோய் பாதிப்புகள் படிப்படியாக குணமடையும். நடக்க முடியாதவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு குணமடைவீர்கள். நன்றாக நடக்கத் தொடங்குவீர்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். நரம்பு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. மோர், மாதுளம்பழம் சாப்பிடுவது நன்மைகளை தரும். உணவு தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. இரவு 7 மணிக்குள் உணவை முடித்துக் கொள்வதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மேலதிகாரிகளுக்கு ஆலோசனை கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. இணக்கமாக செல்ல வேண்டும். பொறுமைகளையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கியம் பலப்படும். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கோபப்படுவது, கத்துவதை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். சிம்ம ராசியினருக்கு திண்டிவனம், பாண்டிச்சேரி செல்லும் வகையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு தீபம் போடுவது நன்மைகளை தரும். அதிலும் முக்கியமாக பாகிஸ்தானத்தில் உருவாகும் குபேர யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு அதிர்ஷ்டத்தையும் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தம்பதியரிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நிதிநிலை மேம்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குறிப்பாக சிம்ம ராசியினருக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். அஷ்டம சனி இருப்பதால் அச்சப்பட தேவையில்லை. ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய சித்தி மாலை கேட்பது நன்மைகளை தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, படபடப்பு, கால் பிடிப்பு, ஜாயிண்டுகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வருடம் தொடங்கியதுமே உங்கள் பயணங்களை தொடங்கி விடுவீர்கள். கோலார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் நீங்கும். கோலார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் எல்லாம் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். துணை உங்களுக்காக கூடவே இருப்பார்கள். காதல் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும். நிறைய நன்மைகள் ஏற்படும். நல்ல காலகட்டம். தேவையில்லாத குழப்பம், மனநிலையில் மாற்றம் நிறைந்து கொண்டே இருக்கும். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் சண்டை, சச்சரவுகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. தொழில் நன்றாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்வதும் நல்லது. படிக்கட்டுகளில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஹீல்ஸ் போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. கால்களில் அடிபடுவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. இளம் வயது பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரத்த வந்த உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உறவினர்களால் பணவரவு, சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். மன அழுத்தங்கள் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கும். இந்த மாதத்திற்கு பிறகு குருவே வந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதி நிலைமை வலுவாகும். மன நிம்மதிகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் 8வது வீட்டில் உருவாகிறது. எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது அவசியம். உங்கள் எதிரிகளிடம் குறிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உங்கள் வேலையில் கவனம் செலுத்தி தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வேலை தேடுபவர்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உடனடி பலன்கள் கிடைக்காதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். பொருளாதார நிலையும் சற்று பலவீனமாக இருக்கலாம். எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் அவசியம். உங்களை பிஸியாக வைத்துக்கொண்டு உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். மத நம்பிக்கை உள்ளவர்கள் விஷ்ணுவை வழிபடலாம். இது உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும். அதாவது ரேவதி நட்சத்திரத்திற்கு சூரியன் செல்வதால் சிம்ம ராசிக்காரர்கள் திடீரென்று நிதி ஆதாயங்களை பெறுவார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினருடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் செவ்வாய் மற்றும் குருவால் உருவாகும் கேந்திர யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவார்கள். அதாவது ஒரு நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அது வெற்றிகரமாக நடக்கும். பல புதிய வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். நிதிநிலையில் உயர்வுகள் ஏற்படும். இருந்தாலும் வாழ்க்கை சற்று மெதுவாக செல்வது போன்று இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆணவத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினருடன் பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதிலும் முக்கியமாக சிம்ம ராசியினருக்கு இந்த மாதம் வரை கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாதவற்றை யோசித்துக் கொண்டிருக்கும் நிலைமைகள் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது. தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பதும் நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம், சர்க்கரை, குறை இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 24 வயதை கடந்தவர்கள், வயதானவர்கள் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை செய்துவதும் நல்லது. சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வழக்குகளில் சாதகமின்மை ஏற்படும். பதவியிலிருந்து கீழிறங்கும் நிலைமைகள் ஏற்படும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் என ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பாக வரும். செல்போனில் பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். பதற்றத்தை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அண்டை அயலார் உறவினர்கள் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். அஷ்டமத்தில் சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு நெருக்கமானவர்களின் இறப்பு ஏற்படும். இரவு நேர பயணத்தின் போது பணம் படித்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். விபத்துகளில் சிக்குவது நன்மை. பிளாக்மெயில் செய்யும் விஷயங்களில் சிக்குவதும் சாய்ப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. பாக்கியத்தில் சுக்கிரன் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நண்பர்கள், சகோதரர்களால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 7ஆம் இடத்தில் ராகு, புதன் இருப்பதால் தேவையில்லாத பிம்பத்தை கட்டமைப்பு அமைப்புகள் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் ரீதியாக 65%, பொருளாதாரம் ரீதியாக 90% நன்மைகளை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். பைரவர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சிம்ம ராசியின் 12வது வீட்டிற்கு குரு பகவான் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும். நிதி நிலைமை வலுவடையும். திடீரென்று பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காணக்கூடும். வாழ்க்கை துணைவருடான உறவு இனிமையாக இருக்கும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சில தடைகளை சந்திக்கக்கூடும். இருந்தாலும் சூரியன் மேசராசிக்கு இடம் பெயர்ந்ததும் அவர்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். இந்த மாற்றம் அவர்கள் செல்வாக்கு, சமூக அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்தை, குறிப்பாக அரசு சார்ந்த துறைகளில் வெற்றிகளை அளிக்கக்கூடும். சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பாராத லாபம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவதோடு புதிய சொத்துக்களையும் வாங்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்கலாம் அல்லது அவர்கள் எதிர்காலத்திற்கு உதவும் ஒரு முக்கியமான நபரின் நட்பை பெறலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். புதிய வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான காலமாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் கூட இருக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டு வந்தாலும் இந்த ஆபத்துக்கள் பெரும்பாலும் வெளிப்படையாக எதிரிகளாக வராது. மாறாக அவர்களுக்கு அருகில் இருக்கும் மனிதர்களின் மூலம் வர வாய்ப்புகள் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பெருந்தன்மையுடன் அனைவரையும் நம்பும் குணம் கொண்டவர்கள். இதனால் சிலர் அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம். குறிப்பாக பண விஷயங்களில் அல்லது கூட்டு தொழில்களில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களின் நல்ல மனதை சிலர் பலவிதமாக நினைத்து பயன்பெற முயற்சி செய்யலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒருமுறை உண்மையை புரிந்து கொண்டால் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உடனே தங்களை பாதுகாக்கும் விதத்தில் முடிவெடுப்பார்கள். அதிர்ஷ்ட காலங்கள் என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான காலங்கள் மிகவும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஆரம்ப வயதில் சோதனைகள் இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் வாழ்க்கை நிலையாக மாறும். குறிப்பாக 28 முதல் 35 வயதுக்குள் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று பலர் கூறுகின்றனர். அந்த காலகட்டத்தில் வேலை, வியாபாரம், பணம், சமூக மரியாதை ஆகிய அனைத்திலும் உயர்வுகள் ஏற்படலாம். அதன் பிறகு நடுத்தர வயதில் அவர்கள் மிகவும் நிலையான வாழ்க்கையை அடைந்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான மனிதராக மாறுவார்கள். பலருக்கு தெரியாமல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீரென வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களின் காதல் மனநிலை மிகவும் தீவிரமானது. அவர்கள் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அதை மிகவும் உண்மையாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் காதலிக்கும் மனிதரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கும். தங்கள் வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல தியாகங்கள் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். தங்களை மதிக்காத உறவு நீண்ட காலம் தொடராது. அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்களுடன் வாழ்பவர்கள் அவர்களின் உணர்ச்சிகளையும் பெருமைகளையும் புரிந்து கொண்டு நடந்தால் அந்த உறவும் மிகவும் வலிமையானதாகவே மாறும். பணக்காரராக மாறும் வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் என்று பலர் ஜோதிடர்கள் கூடி வந்தாலும் காரணம் அவர்கள் பெரிய கனவுகள் காண்பார்கள் மற்றும் தலைமைத்துவம் கொண்டவர்கள். அவர்கள் சாதாரண வாழ்க்கையில் திருப்தி அடைவதில்லை. எப்போதும் உயர்ந்த நிலையை நோக்கி செல்ல விரும்புவார்கள். இதனால் அவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் பெரிய அளவில் வளர வாய்ப்புகள் அதிகம்.
சில நேரங்களில் திடீரென பெரிய பண வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை அடையும் வாய்ப்புகள் உள்ளது. சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிங்கம் போல வாழும் மனிதர்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் கம்பீரத்தை இழக்க மாட்டார்கள். சோதனைகள் வந்தாலும் அதை வென்று மேலே எழும் வலிமை அவர்களிடம் இருக்கும். தைரியம், பெருந்தன்மை, அன்பு, தலைமைத்திறன் இந்த குணங்கள் சேர்ந்ததுதான் அவர்களின் உண்மையான சக்தி. அதனால்தான் பலர் சிம்ம ராசிக்காரர்களை ஒரு ராஜகுணம் கொண்ட மனிதர்கள் என்று பாராட்டுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைமுக எதிரிகள் என்ற விஷயம் கூட சில நேரங்களில் இருக்கும். காரணம், அவர்கள் எங்கு சென்றாலும் முன்னிலையில் நிற்பவர்கள். இந்த முன்னேற்றத்தை பார்த்து சிலர் பொறாமைப்படும் நிலையும் ஏற்படலாம். வெளியில் நண்பர்களாக நடந்து கொண்டு உள்ளுக்குள் போட்டி உணர்வு கொண்டவர்களும் இருக்கலாம். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மெதுவாக அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவங்களே அவர்களை மேலும் புத்திசாலியாகவும் எச்சரிக்கையாகவும் மாற்றும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி போல இருக்கும் மனிதர்கள். அவர்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு தைரியம் வரும். அவர்கள் பேசினால் உற்சாகம் வரும். அவர்கள் வழிகாட்டினால் பலர் முன்னேறுவார்கள். அதனால்தான் ஜோதிடத்தில் சிம்ம ராசியை ஒரு ராஜ கம்பீரம் கொண்ட ராசி என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.